அகிலத்தை ஆளும் சர்வேஸ்வர் அகிலம் முழுவதையும் தன் பலத்த கரத்தினால் மூடி அனைத்து விதமான அற்புத செயல்களை செய்யும் ஆற்றலின் வல்லமை பொருந்திய ராஜாதி ராஜனாம் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இப்புதிய மாதத்திலே அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பின் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இம்மாத வாக்குதத்த திருவார்த்தை ஏசாயா 51:16. என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மை பத்திரமாக வழிநடத்தி செல்பவர். நமக்கு தெய்வீக பாதுகாப்பு உண்டு. அன்று மோசேயை கன்மலையின் வெடிப்பில் ஒளித்து வைத்து கரத்தின் நிழலினால் மூடினார். தன்னால் என் தாசனுக்கு எச்சேதமும் ஏற்படக்கூடாது என்று. அன்று இஸ்ரவேல் மக்களை பகலில் மேகஸ்தம்பமாய் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து நிழலை போல கூடவே சென்று கரத்தின் நிழலினால் மக்களுக்கு எச்சேதமும் அணுகாமல் கரத்தால் மறைத்து பாதுகாத்தார். தாவீது சொல்கிறார், தீங்கு நாளில் கூடாரத்தில் மறைத்து வைத்து காப்பாற்றுகிறார். ஆண்டவருடைய கரத்தில் இருக்கும் கோலும் தடியும் தேற்றும், பாதுகாக்கும், ஆற்றும், அரவணைக்கும் என்று. ஆம், உன்னதமானுடைய மறைவு நிச்சயம் நமக்கு தேவை. சர்வ வல்லவரின் கரத்தின் நிழலில் தெய்வீக பாதுகாப்பு உண்டு. கர்த்தருடைய கரத்தின் நிழலில் அடைக்கலம் கேடகம் உண்டு. ஆபத்து காலத்தில் கண்மலையாக இருந்து நம்மை தப்புவிக்கும். பெரும் வெள்ளம், பேரலைகள், சூறாவளி, பேரிடர்கள், பேராபத்துக்களுக்கு தப்புவிக்க நமக்கு ஒரே தஞ்சம் இயேசு ஒருவரே. கர்த்தருடைய கரத்தின் நிழலில் ஆரோக்கியம் இருக்கும். இது தெய்வீக சுகம், பலன், ஆரோக்கியம். ஆண்டுடைய கரத்தின் நிழலில் எல்லாம் உண்டு. என் அன்பு நெஞ்சங்களே, இயேசுவின் நாமத்தில் நீ எழும்பி நில். நம்மில் இருக்கிறவர் பெரியவர், சர்வ வல்லவர். எதற்கும் அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே, பயப்படாதே. கர்த்தர் உன் வாழ்வை இன்று மாற்ற விரும்புகிறார். நம்முடைய நாவை கூர்மையான பட்டயமாக்கி ஆண்டவருடைய கரத்தின் நிழலினால் மறைத்து நம்மை பளபளப்பான கூர்மையான ஜொலிக்கின்ற கூர்மையுள்ள தெளிவான பழுதில்லாத அம்பாய், அதாவது பாத்திரமாய் மாற்றி நம்மை தம்முடைய அம்பரா தூணிலே மூடி வைத்து ஏற்ற நேரம் ஏற்ற காலம் வரும்போது சற்றென்று எடுத்து பயன்படுத்துவார். உன்னிலே தேவன் மகிமைப்படுவார், நம்மிலே தேவன் மகிமைப்படுவார். அவர் நாமம் பிரஸ்தாபப்படும். ஆமேன். தீர்க்கமாய் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் கரத்தின் நிழலினில் மறைத்து பத்திரமாய் பாதுகாத்து அநேகருக்கு பிரோஜனமான பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். எழும்பு, உன்னை கூர்மையான எந்திரமாய், கூர்மையான அம்பாய், பளபளப்பான தெளிவான வெளிச்சம் வீசுகிற அம்பாய் மாற்றுகிறார். அவர் சித்தத்திற்கு ஒப்புக்கொடு. அம்பரா தூணிலே அடங்கி இரு. அவர் அழகாய் பயன்படுத்துவார். தேவச்சனமே, இன்று இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இதுவரை உன் வாழ்வு மங்கி எரிந்த திரியை போல இருக்கலாம். நெறிந்த நாணலாய், மழுங்கி போன அம்பாய், துருப்பிடித்த அம்பாய், தெளிவில்லாதவர்களாய், பழுதடைந்த உடைந்த அம்பாய், ஒன்றுக்கும் பயன்படாத அம்பாய் இருக்கலாம். இன்று உன் வாழ்வை புதிதாய் மாற்றுகிறார். கர்த்தருடைய கரம் உன்னை புது படைப்பாய் மாற்றுகிறது. சிலுவை நிழலில் மறைக்கிறார். அநேகருக்கு சாரமுள்ள உப்பாய், விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்காய், மலை மேல் இருக்கிற பட்டணமாய் உன் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட போகிறார். உலகம் உன்னை தூக்கி எறியலாம், கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து கோபுரத்தில் வைத்து அழகு பார்ப்பார். கடந்ததை நினையாதே, நடந்ததை மறந்துவிடு. புது வாழ்வை கர்த்தர் உனக்கு தருகிறார். அவருடைய கரத்தின் நிழலில் நம்மை மறைத்து தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக சுகம், தெய்வீக ஆசீர்வாதம், தெய்வத்திற்கு பயன்படும் பாத்திரமாய் மாற்றி உங்களை பார்க்கிறவர்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிற வண்ணம் கர்த்தர் நம்மிலிருந்து மகிமைப்பட போகிறார். அவருடைய சம்பூர்ணத்தினால் நிரப்பி நித்தமும் செம்மையான பாதையில் நடத்துவார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அனைவரையும் இவ்வார்த்தையின்படி கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நிச்சயம் கிருபையாய் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.